வணக்கம், நான் உங்கள் சரஸ்வதி. இன்றைய தினத்திற்கு ஒரு பதிவு. இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப வசதி படைத்த ஒரு பெரியவருடைய குடும்பம் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பெரியவருக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு திடீர்னு வந்து அவருக்கு நெஞ்சு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் எனக்கு ஜுரம் வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ட்ரெயினில் போகிற அதிகாரிகளுக்கு அவங்க முன்பதிவு செஞ்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, உடனே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னும்போது இங்கே யாருன்னா டாக்டர் இருக்காங்களா அப்படின்னும் பொழுது ஒரு சின்ன டாக்டர் ஒருத்தர் வராரு. அதாவது சின்ன டாக்டர்னா இளமையாக இருக்கக்கூடிய டாக்டர் வராரு. அவரும் எம்பிபிஎஸ் பண்ணவர் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து பார்க்குறாரு, எங்கே வலிக்குதுன்னு கேட்குறாரு, எப்படி இருக்குது அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி என் கையிலேயே நான் மாத்திரை கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு. அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு அந்த மாத்திரையை வாங்கி பார்க்குறாரு. ஆனால் போடலை. போடாத என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு அதிகமாகவே வலிக்குது, இவரை பார்த்தா ரொம்ப இளமையான டாக்டராக இருக்காரு, இவருக்கு அனுபவம் இருக்குமா, எனக்கு பயமாக இருக்குது, அதனால ரொம்ப அனுபவம் மிக்க டாக்டராக வயதானவங்களாக இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்கிட்ட ட்ரெயின் அதிகாரிகிட்ட சொல்கிறாரு. அவங்களும் என்ன பண்ணாங்க, யோசிக்கிறாங்க. ஆமாம், இவர் சின்ன டாக்டராக இருக்கார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க, தகவல் கொடுக்குறாங்க. இன்னும் பெரிய டாக்டர் யாருன்னா இருக்கீங்களா, வயது மூத்தவங்களாக இருக்கக்கூடிய டாக்டர் இருக்காங்களா அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய சீஃப் டாக்டர் ஒருத்தர் அந்த பயணம் பண்ணிட்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து அவர் வந்து இவரை பரிசோதனை பண்ணுறாரு. பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு, இந்த மாத்திரை நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை அவர் போட்டுக்கிறாரு. அப்போ அவருடைய முகத்தில் வந்து ஒரு விதமான பொலிவு கிடைக்குது. இவர் பார்த்துட்டாருப்பா, நல்லா ஆகிடும் நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பெரியவருக்கு வருது. அதே போல் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சரியாயிடுது. அதாவது இது ஒரு சாதாரணமான வாய்வு பிடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிடுது. ஆனால் முதலில் கொடுத்த அந்த இளமையான டாக்டர் கொடுத்த மருந்தியை தான் இவரும் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது மனம்தான் வந்து இதை ஏற்ப மறுக்கிறது, இதை ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் இளம் வயதாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு சரியாக அவர் பயிற்சி பண்ணியிருப்பாரா, அவர் சரியான முறையில் டாக்டராக அவர் வந்து எல்லா விதத்திலையும் அனுபவம் இருக்குமா, அப்படி அனுபவம் மிக்கவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பல பேர் மனதில். அதன் மூலயமாக இந்த பதிவை படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.